Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கக்கூடிய பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இல்லை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். தக்காளி சாதத்துக்கு கூட நல்லா செட் ஆகும். குஸ்கா எல்லாத்துக்கூடையுமே இது சூப்பராக போகும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பாகக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைசஸ் எல்லாமே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலை மாவு தேவைப்படும். 2 மீடியம் சைஸ் பாகக்காய்க்கு நான் சொல்கிறேன். இப்போது இது கூடவே நல்லா இது மொறுன்னு வரதுக்காக அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 3 to 3.5 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக. அதே மாதிரியே காரமான மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஒரு பக்கோடா பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருந்தது அப்படின்னா பாகக்காயில் இந்த மாவெல்லாம் ஒட்டாமல் மாவு தனியாக பிரிஞ்சு போயிடும், பாகக்காய் தனியாக வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா எல்லாமே கம்பைன் ஆகி பைண்ட் ஆகிற அளவுக்கு தான் தண்ணி நம்ம ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் தெளித்து இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒட்டியிருக்கணும். அதாவது மாவு எல்லா பாகக்காயிலையும் ஒட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத நியூட்ரலான ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது பாகக்காயை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக போட்டு பொரிச்சிடுங்க. நிறைய ஒரே சமயத்தில் போட்டு பொரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரும்போது எல்லாமே கூட்டமாக சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதனால் அழகாக தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க பேட்ச் பை பேட்சாக. இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த பாகக்காயெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுப்பாக வரும். அதாவது நம்ம கரண்டியை வச்சு வெளியில் எடுத்தோம் அப்படின்னாலே நல்லா சலசலப்பு சத்தம் கேட்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாவக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு, முருகெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாகக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. போட்டப்போ லைட் எல்லோவாக இருந்தது. இப்போ டார்க் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பேட்ச் ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 மினிட்ஸுக்கு மேலேயே தேவைப்படும். அதாவது ஒரு 7 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தேவைப்படும். அதனால் இதை பொறுமையாக தான் நம்ம போட்டு ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கப்புறமா உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெளியிலே இருந்தது அப்படின்னா இது வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரில் சீக்கிரமாக அந்த மொறுப்பு தன்மைலாம் போயிட்டு வசன ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ஒரு இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் இதை அழகாக வச்சு நம்ம வெளியில் ஏர்டைட் கண்டெய்னர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைக்காய் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்ற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை செஞ்சும் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். Thanks for watching.